Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் இப்போ சென்டம் எடுக்க முடியுன்றதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனில் என்ன மெத்தட் நம்ம சொல்லியிருக்கோமோ ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதன் தொடர்ச்சி நம்ம பார்க்கக்கூடியது வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை உங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீச்சர் தட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து 1 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. இருந்தாலும் ஸோ இது நம்மளோட மெத்தட், இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பொறுத்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரப் டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டு அதுக்கான மெஷர் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேர் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன்ட் போட்டு ஸோ இதில் கரெக்டாக டேஞ்சன்ட் இதில் பார்த்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சன்ட்டுக்கான அந்த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு இதில் வெரிஃபிகேஷன் கேட்டாலும் கேட்கலாம் போட்டு விட்ருங்க. ஸோ அதுக்கான வெரிஃபிகேஷன் ஸோ மெஷர் பண்ணி வரக்கூடிய வெரிஃபிகேஷன் இதில் வெரிஃபிகேஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து வரக்கூடிய ஒரே மாதிரி இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சிலர் எழுதலாம் எழுத வேண்டான்ற ஒரு ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி எழுதுங்க. ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 8 கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இந்த கொஸ்டின் வந்து xy equal to 24 that means y equal 24 by x கம்பேர் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த சம்மோட ஸோ நீங்கள் கிராஃப் பொறுத்த வரைக்கும் மறக்காமல் ஸ்கேல் எழுதுங்க. நிறைய பேர் சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணது ஸ்கேல் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸ்கேல் மறக்காமல் எழுதி x dash y dash எழுதி மறக்காமல் xy equal to 24 or y equal 24 x எழுதி அந்த பிளட் த பாயிண்ட் எழுதி அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த பேரபோலா அந்த லைனில் அந்த கர்வில் வரல இப்போ வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க x equal to 3 என்னும் y மதிப்பும் y equal to 8 என்னும் x. ஸோ அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா அந்த லைனும் மறக்காமல் ட்ரா பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கான டேபிளர் காலமும் நம்ம பின்னால் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேபிளர் காலம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் தட் ஆல்சோ ஒய் வேல்யூஸ் பார்த்தா டிக்ரீஸ் வந்து ஸோ இட் இஸ் த இன்வர்ஸ் ஆர் இன்டைரக்ட் வெர்ஷன் கம்பேரிசன் பண்ணி ஸோ அதுக்கான டேபிளர் காலம் பேக் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபிக் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு 1 மார்க். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் சொல்லியிருக்கோம் 12 1 மார்க் அப்படியே கேட்பாங்க. 2 1 மார்க் கூட அப்ளிகேஷனாக வரும். ஸோ இதில் ஆப்ஷனோட அப்படியே எழுதிட்டு வாங்க. மறக்காமல் ஆப்ஷனில் 14 out of 14 நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 மார்க் வந்து டேரெக்டாக ஆன்சர் தான். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தா கம்பேரிசனே கிடையாது. கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு ஸோ அதுக்கான டேரெக்டாக ஆன்சர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சரும் ஃபார்முலாவும் வந்து மார்க் தான் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாக்ஸை மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டினில் வந்து கேட்டுருக்காங்க அப்படின்னா அதோட அப்ளிகேஷனாக போடுங்க. அதுக்கான ஃபார்முலா எழுதி அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் கிடைக்கலனாலும் அது ஸ்டெப் மார்க் இருக்குங்க. ஸ்டெப் மார்க்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது இப்போ தெளிவாக ஸ்டெப் மார்க்கோட தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படியே பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். ஸோ டிஸ்கிரிமினேட் யூசிங் ஃபார்முலா அந்த ஃபார்முலா பாக்ஸ் கட்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சரும் மறக்காமல் பாக்ஸ் இது பண்ணிங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கேட்டிருக்க சம் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் மறக்காமல் போட்டு அதுக்கு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் நீட்ஸ் டு த அந்த கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா அந்த ஃபைனலாக அந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம்மும் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் கொடுத்துருக்கோம். 24 கம்பேர் பண்ணக்கூடிய சம் வந்து மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ தெளிவாக ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வந்து ஃபைனலாக மாறல மென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதுக்கான யூனிட்டோடு எழுதுங்க. மெஷர்மெண்ட்டில் நிறைய பேருக்கு பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து யூனிட் எழுத விட்டுறீங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது தான் வால்யூம் ஆஃப் ஸ்பியரில் கம்பேர் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரேஷியோ வந்து சம் ரொம்ப 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 முக்கியமான சம். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி சம் போன வருஷம் புக்லேயே இல்லாத சம் கேட்டது. தட் மீன்ஸ் வந்து ஃபேக்டர் தீரம் காரணி தேட்டத்தை பயன்படுத்தி PQRSோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஃபேக்டர் கம்பேரிசன் பண்ணிங்களாவே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் சொல்லுவேன். ஸோ கம்பல்சரி 2 மார்க். நெக்ஸ்ட் நம்ம 5 மார்க் கேட்டகரி பாருங்கள். தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏரோ டயக்ராம் சம் தான். ஸோ அதுவுமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆர்டர் பேர்
டேபிள், ஏரோ டயக்ராம், கிராஃப். ஸோ கிராஃப்லேயும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா நிறைய பேர் ஸ்கேல் எழுதாமல் ஸ்கேல் எழுதுங்க, லைன் ட்ரா பண்ணலாமா ட்ரா பண்ணி விட்டுருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5+55 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த சம் கண்டிப்பாக போடலாம். ஸோ இந்த சம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சம் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸான சம்மு. ஸோ ஏபி டிரான்ஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி அது மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய சம்மு. ஸோ இது வந்து ரெண்டு கான்செப்டும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் டிரான்ஸ்போஸும் என்சிட்ஸ் ப்ரூவ்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிக்னாமெட்ரியில் இந்த சம் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக்லி கேட்டிருந்தாங்க. ஸோ டயக்ராம் எக்ஸ்பிளைன் டிக்னாமெட்ரி பொறுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் டயக்ராமை கரெக்டாக போட்டுட்டிங்கனாவே அதுக்கான சம்ம நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தீரம் ஆங்கிள் பைசெக்டர். லாஸ்ட் இயர் பப்ளிக்ல ஏபிடி நீங்கள் தீரம் பொறுத்த வரைக்கும் 3 தீரம் நல்லா பண்ணுங்கள். ஏபிடி, பிபிடி, பித்தாகரஸ். அப்போ சிவாஸ் பெலினாஸ் 2 தீரமும் டெஃபினேஷனாவது படித்து வச்சுங்க. ஷூராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீரம் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பல்ஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா டயக்ராம் போடுறதுல டயக்ராம் கண்டிப்பாக போகணும். டயக்ராம்க்கு ஒரு மார்க், ஃபார்முலா எழுதுனா அதுக்கு ஒரு மார்க், அதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவில் எடுத்து எழுதி அதுக்கான ஆன்சர் தட் மீன்ஸ் வந்து ஸ்கொயர் யூனிட் எழுதுனா 5 மார்க் கிடைக்கும். மறந்துடாதீங்க, ஸ்கொயர் யூனிட் நிறைய பேர் எழுதுறது ஸ்கொயர் யூனிட் எழுதுங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லேருந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஃபைனலாக ரேடியஸும் ஹைட்டும் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. த ஹவுசஸ் இன் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செந்தில் ஹவுஸ் நம்பர்னு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் ஹவுஸ் நம்பர் கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ அதுக்கான அந்த கதை விளக்கேன்னு சொல்லிட்டு கம்பேரிசன் 35 வரும். ஸோ இது வந்து செகண்ட் சாப்டர் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் டைஸ் சம் ரொம்ப 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 முக்கியமான சம். 2 பகடிகள் சொல்லுவோம். ஸோ அந்த கான்சில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றும் கேன்சல் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைஸை மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் கம்பல்சரி லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருந்தாங்க. A cross B union C = A cross B union A cross C. ஸோ அந்த கான்செப்டில் கம்பேர் பண்ணி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய சம்ம தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த கிரேட்டர் லெசன் மட்டும் வெரிஃபை பண்ணிங்களா போதும். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்துக்கான பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் ஸோ அந்த சம் என்ன தான் நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் சம்மை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா உங்களோட நீங்கள் பார்த்து மேத்ஸ் பொறுத்து ஃபஸ்ட்டு சார் எடுத்தோம் 5 மார்க் போடுறேன், 2 மார்க் போடுறேன், அதுக்கப்புறம் 1 மார்க் எழுது, அதுக்கப்புறம் பார்த்து கிராஃப் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி பண்ணுறேன்னா ஸோ கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் கிராஃப். ஸோ 2 கேட்டகரியுமே ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சணும். அதிகபட்சம் கிராஃப் ஜாமெண்ட்ரி 20 மினிட்ஸ் முடிச்சுட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் வரும். ½ an hour வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 + 16 30 மார்க் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களாவே அதுக்கப்புறம் ரிமைனிங் 2.5 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸில் நம்ம எகைன் சொல்கிறது 1 ஹவரில் 2 மார்க் படிச்சலாம். ரிமைனிங் இருக்க 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு சஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேத்ஸில் வந்து சென்டம் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டம் வாங்குறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ப்ரிப்பேர் ஆகும். யூனிட் கரெக்டாக எழுதணும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரிசம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். பிடிஏவும் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டினில் இருக்கிற கம்பல்சரிசம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஃபார்முலா நல்லா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் கூட பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா மெஷர்மெண்ட்டில் எழுதும்போது யூனிட் எழுதாத விட்டுருவாங்க. அதே மாதிரி கிராஃபில் ஸ்கேல் எழுதாத விட்டுருவாங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா when x = 5 y-ஓட வேல்யூ ஸோ அது கரெக்டாக வந்து கிராஃபில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணிங்களா ஷூராக நீங்கள் பப்ளிக்கில் சென்டம் எடுக்கிறதுங்க. ஸோ இந்த மெத்தடில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இது நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த மெத்தட் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் வந்து பப்ளிக்கில் சென்டம் எடுக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளோட சேனல் GR Success TCயில் நம்ம வந்து இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எழுதுங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ யாராவது ஒருத்தர யூஸ்ஃபுல்லாக கான்செப்டாக இன்னொரு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோன்னு பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கும் சயின்ஸ்க்கும் தமிழுக்கும் அதுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you all.